வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற முத்திரை பேரு சர்ம வியாதி முத்திரை. சர்ம மீன்ஸ் ஸ்கின், தோல். தோல் சம்பந்தப்பட்ட அலர்ஜி ரியாக்ஷன், ரேஷஸ், சிவப்பு சிவப்பா பேச்சஸ், தாங்க முடியாத அரிப்பு, பர்னிங் சென்சேஷன், இது எல்லாத்தையும் போக்குறதுக்கு ஒரு முத்திரை இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த ரேஷஸோ இந்த அலர்ஜிக் ரியாக்ஷனோ ஒரு காரணம், ஒரு சாப்பாடாக இருக்கலாம், அல்லது நம்ம சாப்பிட்ற மருந்து சில சமயம் ஒத்துக்கா கெமிக்கல் ரியாக்ஷன் இந்த அலர்ஜி ரியாக்ஷன் வரலாம். சில பேருக்கு சில இன்செக்ட் பைட்ஸ் மூலமாகவும் வரலாம். அந்த தாங்க முடியாத அரிப்பு வரும்போது தவிக்கும், சொரியக்கூடாது, ஆனால் அரிக்கும். எப்படி நிறுத்துறது? அதுக்கு இந்த முத்ரா இருக்குது. ஒரு வலது கை நம்மளை நோக்கி இருக்கணும், இடது கை வெளிப்பக்கம் இருக்கணும். இப்போ வலது கையில் கட்டை விரல் என்ன பண்ணுது, இடது கையோட நடுவிரல் மேலே போகும். வலது கையோட மோதிர விரலும் நடுவிரலும் இடது கையோட சுண்டு விரலை இப்படி போய் பிடிச்சிக்குது பாருங்க. இந்த வலது கையோட ஆள்காட்டு விரல் மடிச்சுக்கிறோம், அவ்வளோதான். சுண்டு விரல் நீட்டிகிட்டு இருக்கு, இடது கையில் மற்ற விரல் இப்படி நீட்டிகிட்டு இருக்கு. இது பேர் தான் சர்ம வியாதி முத்ரா. இதை செய்யறது மூலமாக நம்மளுக்கு தோல் சம்பந்தப்பட்ட எரிச்சல், அரிப்பு, அப்புறம் சிகப்பாக வர பேச்சஸ், இது எல்லாமே சரியாக்கலாம். இது ஆனால் கழுத்து சம்பந்தமான வியாதிகளுக்கெல்லாம் இது உபயோகிக்க முடியாது. உடம்புல எல்லா இடத்துலையும் இருக்க பேச்சஸ்க்கு, ரேஷஸ்க்கு இது உபயோகிக்கலாம். 5 நிமிஷம் செய்யணும். 5 நிமிஷம் செஞ்சால் போதும். விட்டு கொஞ்ச நாள் பொறுத்து சரி, மேபி மாலையில் ஒரு 5 நிமிஷம், ராத்திரி ஒரு 5 நிமிஷம் செய்யுங்க, வயிறு காலியாக இருக்கிற நேரத்தில். ஓகே, சர்ம வியாதி முத்ரா.